நன்றி. வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி சொல்லி முடிச்சிட்டாங்க. முதல்ல பேசுறதுன்னு சொன்னாங்க, இப்ப கடைசியா கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நன்றி சொல்லிட்டு இருந்தாலும் நான் எல்லாருக்கும் உங்க பேரையாவது மென்ஷன் பண்ணி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க இல்லாம இந்த படம் கிடையவே கிடையாது. ஸோ ஸ்டேஜ்ல அது முதல்ல வந்து எங்களோட கேப்டன் ஆஃப் த ஷிப் எங்களோட டைரக்டர் தான், அவர் எஸ்பி சக்திவேல். அவரால் தான் இன்னைக்கு இந்த படம். ஸோ அவருக்கு தான் பெரிய நன்றி. அதுக்கப்புறமா வந்து அடுத்த டெக்னீஷியன்ஸ், இப்போ மியூசிக் அஜேஷ் அவ்வளோ அருமையான ஒரு மியூசிக், ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர், அப்புறம் அவங்களோட டீம். அதுக்கப்புறம் அந்த அவங்க ட்ரெயின் பண்ண ஒரு செந்து அவர் வந்து லைக் லிட்ரலா அவர் ஒரு பெரிய வேலைங்க. அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அந்த டாக் அந்த இடத்துல கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் டைம் சேவ் பண்ணி கொடுத்தது வந்து அவரு. அதுக்கப்புறம் வந்து டிஓபி அவர் பாண்டிகுமார் சார், நிஜமாவே பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ். அதுக்கப்புறம் எடிட்டர் சான் லோகேஷ், அதுக்கு நம்ம ஆர்ட் மாஸ்டர் ஆனந்த் சார். அவர் வந்து அவரே சொன்னார்ல உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாதுன்னு. உண்மையாவே உங்களுக்கு இது வந்து செட்டு வச்சிருக்காங்களா இல்ல நேச்சரா அப்படின்ற டிஃபரன்ஸ் தெரியாது உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு படத்துல வந்து அவ்வளோ அழகா அந்த நேச்சுரலா காமிக்கணும், அந்த காடு அது எல்லாமே காமிக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு சார். அதுக்கப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் பண்ணது அழகிய கூத்தன் சார், மிக்சிங் ஹரிஷ் சார், அவர் அப்புறமா கலரிஸ் ரங்கா சார், இவங்க எல்லாம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு எங்களை வந்து பிளஸ் பண்ண அந்த மிஷ்கின் சார், அதுக்கப்புறம் பிரதர் தமிழரசன், அதுக்கப்புறம் அருணேஸ்வர் சார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி ரஜினி சார் அவருக்கும் எங்களோட ட்ரெய்லர் பார்த்துட்டு எங்களை வாழ்த்தின அவருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமா அந்த காஸ்ட் வந்து குணாநிதி, அப்பானி சார் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு இந்த படத்துல. பார்த்தாலே ஒரு பயம் வரும் படத்துல, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. செம்பன் வினோத் சார், கொற்றவை எல்லாரும் பாராட்டினாங்க. உண்மையாவே ஸ்ரீராகா மேம் அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க படத்துல. அதே மாதிரி ஓகே இது அப்புறம் அஜய், அதுக்கப்புறம் இதயகுமார், இவங்க ரெண்டு பேரும் படம் ஃபுல்லா டிராவல் ஆயிருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க இந்த அலங்குன்ற பேரை வச்சு அந்த பசங்களை வந்து நீங்க நல்லா நாளைக்கு அந்த அளவுக்கு அவங்க தெரியுவாங்க. அவ்வளோ எஃபோர்ட் போட்டு படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் அஜேஷ் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சார், ரொம்ப ஃபாஸ்டா முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். குமரேசன் சொல்லிடுறேன், உங்களையும் சொல்லிடுறேன். இல்லை வந்து இந்த மூவி வந்து இன்னைக்கு இல்லை ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து என்னோட இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக் போனா இருந்தது வந்து சபரீஷ் ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் சபரீஷ் அவர்கள். ஏன்னா அவர் இருந்ததுனால ஓகே அவர் எல்லாம் நம்மளுக்கு பார்த்துப்போம், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு படத்தை வந்து சரி நம்ம ஏதோ பண்றோம், இவங்க வராங்க நம்ம அப்படிலாம் இல்லை, ஒழுங்கா நான் என்ன பண்றேன் எல்லாமே கரெக்டா அந்த இது பண்றேன் எனக்கு வந்து சொல்லிட்டே இருப்பாரு. அவரும் ப்ரொடியூசர் தான், பட் ஸ்டில் எனக்கு வந்து எல்லாமே ஓகே நம்ம இப்படி போயிட்டு இருக்கு இது போயிட்டு அவர் இருந்ததுனால எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இந்த மூவில. அதே மாதிரி என்னோட இந்த மூவி நான் என்னோட இங்க இருக்கவங்க எல்லாரையும் நான் தேங்க் பண்றேன். கடைசியா நான் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அவரை பத்தி நான் கடைசியா வரேன். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நான் தேங்க் பண்ணிட்டேன். என்னோட அதை தாண்டி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட 2 தாத்தாக்கள், என்னோட பாட்டி ஆயா, அவங்க 2 பேருக்குமே வந்து என்னோட நன்றி. என்னோட அப்பா அம்மா, முக்கியமா இந்த மூவில எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா இருப்பாரு சங்கர் பாலாஜின்னு பேர் இருக்கும். அவர் என்னோட ஹஸ்பண்ட். அவர் வந்து நான் வந்து பிரெக்னெண்டா இருந்தேன், என்னால வந்து ஷூட்டிங் எல்லாம் போக முடியல, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அவருக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தொழிலதிபர். அவரு சரி நான் போறேன் நீ இரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவர் ஃபுல்லா ஷூட்டிங் போயிட்டு, இந்த கேரளால அவங்க சொன்னாங்க தெரியுமா இந்த ஊருண்டு பொருள்றது முள்பது எல்லாத்துக்குமே அவரு தான் போனாரு. அப்புறம் அவரோட அப்பா அம்மா, என்னோட மாமனார் மாமியார், அவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன் நான்.